ஜெயலலிதா 89ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னமே இல்லாம 28 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்களா இல்லையா? கே செங்கோட்டையன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இன்றைக்கு அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து விட்டதாக தோன்றுகிறது. ஆனா அது உண்மையிலேயே முடிவுக்கு வந்துருச்சா? நாளை மறுநாள் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பாலான கட்சிகளை உடைச்சது வந்து திமுக தான். கலைஞர் கருணாநிதி வந்து தன்னுடைய கட்சியை வலிமையான கட்சியாக காட்டுவதை விட, தன்னுடைய கட்சியை வலிமையாக வளர்ப்பதை விட எதிர்கட்சிகளை சிதைப்பதெல்லாம் கருணாநிதி உறுதியா இருந்தார். மகிழ்ந்த நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே உரையாட மூத்த ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். முக்கிய எதிர்கட்சியான அதிமுக தற்சமயம் ஒரு பெரிய சர்ச்சையில இருக்க மாதிரி தோணுது. தினமும் செய்தியாளர்களுக்கு ஒரு பெரிய தீனியா இருக்கு அதிமுகவுடைய செயல்பாடுகள். குறிப்பா அதனுடைய பொதுச் செயலாளருக்கும் அதனுடைய முக்கிய நிர்வாகியான செங்கோட்டையனுக்கும் சரியான ஒரு அணுகுமுறை இல்லை. திரும்ப இவரும் ஓபிஎஸ் 2வா மாறுறாரோ அப்படின்ற மாதிரி இன்று ஊடகவியலாளர்கள் அந்த பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்காங்க. உண்மையில் அதிமுக பலம் வாய்ந்ததாக இருக்கிறதா அல்லது மீண்டும் ஓப்பன் சொல்ற மாதிரி இன்னொரு ஒரு தலைவர் உருவாகிறாரா? என்ன சார் நடக்குது? இல்லை, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய வலிமையான தலைவரா இல்லைங்கிறதான் உண்மை. அது ஜெயலலிதா 89ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னமே இல்லாம 28 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்களா இல்லையா? அன்னைக்கு வந்து வன்னியர் சங்கம் தேர்தலை புறக்கணிச்சது ஒரு காரணம் ஜெயலலிதா வெற்றி பெற்றதுக்கு. வன்னியர் சங்கம் மட்டும் தேர்தலை புறக்கணிக்காமல் இருந்திருந்தால் ஜெயலலிதாவுடைய அரசியல் வாழ்வு அப்பொழுதே அசமணமாகி இருக்கக்கூடும் என்ற கருத்து கணிப்புகள் இன்று வரை இருக்கு. இருந்தாலும் கூட அன்னைக்கு இரட்டை இலை சின்னமே இல்லாம சேவல் சின்னத்தில் நின்று 28 சட்டமன்ற தொகுதிகளில் அன்றைக்கு ஜெயலலிதா தலைமையில் அதிமுக வெற்றி பெற்றது. அதுக்கு பிறகு அதிமுக இணைஞ்சாங்க. அன்னைக்கே ஜெயலலிதா வந்து ஒரு வலிமையான தலைவரா அந்த தேர்தலில் உருவெடுத்தார். எடப்பாடி 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தும் ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகு ஒரு விபத்தில் முதலமைச்சரானார். தன்னை வலிமையான தலைவரா இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியால வளர்த்து கொள்ள முடியல. அதான் உண்மை. இன்னைக்கும் மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவதை போல எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னத்தை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிறார். அவருடைய செயல்பாடுகளோ அவங்க கட்சியில் இருக்கின்ற தலைவர்களுடைய ஒற்றுமையோ எதுவும் அவர்களுக்கு இன்றைக்கு நம்பிக்கையை தரவில்லை. எடப்பாடி பழனிசாமி பலகீனமா இருக்கிறதுனாலதான் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் குற்றம் சொன்னா அந்த மாவட்ட செயலாளர் நேருக்கு நேரா எடப்பாடி பழனிசாமி கிட்ட விவாதம் பண்றாங்க, வாதம் பண்றாங்க. திருச்சி மாவட்ட செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஆன்லைன்ல வீடியோ கான்பரன்சில் நடந்த கூட்டத்துல விவாதம் பண்ணலையா? இன்னைக்கு கே செங்கோட்டையன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இன்றைக்கு அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து விட்டதாக தோன்றுகிறது. ஆனா அது உண்மையிலேயே முடிவுக்கு வந்துருச்சா? நாளை மறுநாள் தான் தெரியும். கே செங்கோட்டையன் மட்டும்தான் பிரச்சனை நினைக்கிறோம். ஆனா கே செங்கோட்டையனை தாண்டி செங்கோட்டையன் பிரச்சனை செய்வதற்கு முன்னாள் அமைச்சர் கே.சி. கருப்பணன் தான் காரணம்னு இன்னைக்கு ஒரு புது செய்தி வெளியே வருது. ஏற்கனவே தங்கமணியும் வேலுமணியும் பிரச்சனை பண்ண தயாரா இருக்கான்னு ஒரு செய்தி வருது. ஏற்கனவே சி.வி. சண்முகம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சேலத்தில் நடந்த கூட்டத்தில் அவற்றை நேரடியா சவால் விட்டு வந்தார்னு ஒரு செய்தி வருது. இப்படி மிகப்பெரிய செய்திகள்லாம் வந்துட்டு இருக்குது. அதிமுக அந்த அளவிற்கு பலகீனமா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு செய்திகள் வருது. ஆக அதிமுகவில் நடக்கின்ற உட்கட்சி மோதல் இன்றைக்கு திமுகவுக்கு சாதகமா இருக்கு. அவ்வளவுதான். மற்றபடி நீங்க சொன்ன மாதிரியே அதிமுக வந்து திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு பெரிய சக்தியா இல்லாம பலம் எழுந்திருக்குன்னு சொல்றீங்க. ஏற்கனவே திமுகவுடைய வரலாற்றுல எதிர்கட்சிகளை இப்படி துண்டாடுறது உண்மைதானே? உதாரணமா தேமுதிக இன்னைக்கு இவ்வளவு சிதறுண்டு போனதுக்கும் அதனுடைய தலைவர் நோயாய்ப்பட்டு மன உளைச்சலுக்கு ஏற்பட்டதுக்கு காரணம் கூட அன்னைக்கு இருந்த தேமுதிகவை பல்வேறு இது பகுதிகளாக உடைத்ததனுடைய விளைவு தானே சார்? அன்னைக்கு இருந்த திமுக தான் அந்த வேலையை செஞ்சது. அதே மாதிரிதான் இன்னைக்கும் அதிமுகவை அந்த வேலை செய்தோ அப்படின்னு தோணுது. இருக்கும், இல்லைன்னு யாரு சொன்னா? இருக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பாலான கட்சிகளை உடைச்சது வந்து திமுக தான்.
கலைஞர் கருணாநிதி வந்து தன்னுடைய கட்சியை வலிமையான கட்சியா காட்டுவதை விட, தன்னுடைய கட்சியை வலிமையாக வளர்ப்பதை விட எதிர்க்கட்சிகளை சிதைப்பதெல்லாம் கருணாநிதி உறுதியா இருந்தார். உதாரணத்துக்கு திமுகவிலிருந்து பிரிந்த வைகோ, அவர் கூட 9 மாவட்ட செயலாளர் இருந்தாங்க. வைகோவுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருப்பதாக அன்றைக்கு தினகரன் பத்திரிகை நிறைய செய்திகள் வெளியிட்டுக் கொண்டிருந்தது. வைகோவை சின்னாபண்ணமாக்கி உடைச்சு சுக்கு நூறாக்கி கடைசியா எந்த ஸ்டாலினுடைய வாரிசு அரசியலை எதிர்த்து திமுக விட்டு வைகோ வெளியே போனாரோ அதே ஸ்டாலினுக்கு முட்டு கொடுக்கின்ற அளவிற்கு வைகோவை பலகீனப்படுத்தினது திமுக தான். இப்ப பாராளுமன்றத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்துல டெல்லியில கனிமொழியிடம் மன்னிப்பு கேள்னு கோஷம் போற அளவுக்கு வைகோவை மோசமாக்கினது திமுக தானே. தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெரும்பாலான அரசியல் கட்சிகளை உடைக்கிறதுல திமுக கைதேர்ந்த கட்சி. இன்னைக்கு அதனுடைய கரம் தான் பலம் வாய்ந்த அதிமுகவை சிதறடிக்குதுன்னு தோணுது. ஏன்னா இதே மாதிரியான ஒரு சம்பவம் ஜெயலலிதா தன் தலைமையில அதிமுக திரளும் போது அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள்லாம் பல்வேறு வகையில உடைஞ்சு போனாங்க. உதாரணமா நெடுஞ்செழியன் தென்னமரம் கட்சிக்கு போயிட்டாரு. ஆரம் வீரப்பன் ஜானகி அம்மாவோட தலைமையில ஒரு பெரிய அணியில அவர் திரண்டு போயிருந்தாரு. எஸ்டி சோமசுந்தரம் எம்ஜிஆர் எடுத்து கட்சி நடத்தினவரு. பின்னாடி அவரே வந்து ஜெயலலிதாவுடைய கார்ல தொங்கி போய் தனக்குற ஒரு சிறப்பு பட்டத்தை தேடிக்கினாரு தொங்கு சுந்தரம்னு. இப்படி எல்லாம் போடனவங்க. ஆனா அதே ஒரு காலகட்டத்துக்கு பிறகு கலைஞரை 10 வருஷம் வீட்டுல உட்கார வச்ச பெருமையும் அந்த கட்சிக்கு உண்டாச்சு சார். அத மாதிரியான ஒரு சோதனை தான் இன்னைக்கு எடப்பாடி தலைமையிலான ஒரு அதிமுக வந்திருக்கு கூட நம்ம பார்க்கலாம்ல. இல்ல அதாவது நீங்க இன்னொரு விஷயத்தை பாக்க, நீங்க எல்லாத்தையும் சொன்னீங்க, காளிமுத்தை மறந்துட்டீங்களா? நாளை கோஷ்டியில் இருந்த காளிமுத்து ஜெயலலிதாவை வானத்து நிலவு, நித்திய கல்யாணி, கோமலவல்லி, கோமேதக சிலை, கூவும் குயில், குதிக்கும் மான், பால்கனி பாவை, டெல்லிக்கு சென்ற மறுதினமே இங்கே ஆட்சி கலைக்கப்படுகிறது, காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியதை பெற்றாகிவிட்டதுன்னு இலக்கிய நயத்தில் ஜெயலலிதாவை பற்றி வசைபாடிய காளிமுத்து கடைசியா ஜெயலலிதா காலில் விழுந்து மந்திரியாகி சபாநாயகரா இருந்தார்ல. இதெல்லாம் வந்து ஜெயலலிதா வந்து தன்னுடைய பலத்தை அதிமுகவில் எப்படி நிரூபிச்சாருங்கிறது வேற, அவர் எப்படி ஒரு பலம் வாய்ந்த தலைவரா மீண்டும் உருவெடுத்தாருங்கிறது வேற. உதாரணத்துக்கு ஜெயலலிதா வந்து அந்த 1000 கார் பவனி, அந்த வளர்ப்பு மகன் திருமணம், இதற்கு பிறகு நடைபெற்ற 96ஆம் ஆண்டு தேர்தலில் படுதோல்வியை சந்தித்த பிறகு ஜெயலலிதா வந்து திராட்சை தோட்டத்துல முடங்கி போயிடுவான்னு சொன்னாங்க. ஜெயலலிதா வந்து அமெரிக்காவுக்கு ஓடி போயிடுவான்னு சொன்னாங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு திரைப்படத்துல கருணாஸ் வந்து கோர்ட்ல சொல்லுவாரு, அன்னைக்கு திமுக எப்படி இவங்க மேல வழக்கு போட்டாங்கிறதுக்கு அது ஒரு ஆதாரம். கருணாஸ் வந்து, யுவர் ஆனர், எங்க ஊர்ல ஆற்றங்கரையில வண்ணான் துவைக்கும் துறையில உள்பாவாடை காணாம போனா கூட என் மேல கேஸ போட்டு ஒரே நியூசன்ஸ் கேஸா போட்டு என்னுடைய இமேஜையே டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கருணாஸ் சொன்ன மாதிரி ஜெயலலிதா மேல ஏகப்பட்ட வழக்குகள் போட்டு ஜெயலலிதா 96ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு அதுக்கு அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா தான் ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சு அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் ஜெயலலிதாவை அவருடைய இடத்திலே அமர வச்சாங்க. அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு பாமக தயவு தேவைப்பட்டது, அன்றைக்கு ஜெயலலிதாவுக்கு மதிமுக தேவைப்பட்டது. இப்படி பல கட்சிகளை இணைத்து கொண்டு அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு இவங்கெல்லாம் ஜாமீன் கொடுத்தாங்க. அதுக்கு பின்னால ஜெயலலிதா தன்னை ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவரா கட்டமைச்சுக்கிட்டாங்க. அப்புறம் தான் 13 மாசத்துல வாஜ்பாய் ஆட்சியே ஜெயலலிதா கவுத்து விட்டான். பாமக தன்னுடைய வரலாற்றுல செஞ்ச பல தவறுகள்ல இந்த மாதிரியான தவறுகள் குறிப்பிடத்தக்கது சார். குறிப்பா அதிமுக மறுவாழ்வு கொடுத்தது பாமக தான். அந்த காலத்துல ஜெயலலிதாவுக்கு கூட்டணி சேர்ந்து அதே பாமக தான் வந்து கலைஞரை சிறையில தள்ளின போது முதல் ஆளா போய் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு திரும்பவும் அந்த திமுகவுக்கு உயிர் கொடுத்ததும் இதே பாமக தான். இந்த தவறுகள் தான் அதனுடைய சாபம் தான் இன்னைக்கு தொடர்ச்சியான தோல்வியும் அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு முறை தேர்தலையும் கூட்டணி அமைக்கும் போது இதே திமுக தான் அந்த வார்த்தையை சொல்லும். இவங்க கட்சிக்கு தேர்தலுக்கு தேர்தல் வந்து வேற வேற திராவிட கட்சிகளோட செய்யறாங்கன்னு இணையறாங்க,
இவங்களுக்கு நிரந்தரமான ஒரு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே பாமக தான் வந்து ஒவ்வொரு முறையும் யாரெல்லாம் வந்து தோந்து கட்சியை விட்டே காணாம போயிடுறாங்களோ அல்லது தேர்தலை விட்டே காணாம போறாங்களோ அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு அவங்களுக்கு புதுவாழ்வு கொடுக்கறது இதே பாமக தான். இது வந்து பெருமையா நம்ம சொல்லிக்கிற மாதிரி இல்லையே சார். பாமகவுடைய தோல்விக்கு இதுவும் முக்கிய காரணம் தான். இல்ல, அதாவது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்த நிலைப்பாடு தவறுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா திமுகவையோ அண்ணா திமுகவையோ காலங்காலமா தூக்கி பிடிக்கணும்னு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு கட்சிகளோட கூட்டணி அமைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் எந்த கட்சிகளும் ஒரு கூட்டணியை தொடர்ந்து 20 வருடங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அந்த கட்சியினுடைய கடைசி வரைக்கும் எந்த கட்சியாவது ஆதரிக்கணும் சட்டம் இருக்கா? ஏதாவது நிர்பந்தம் இருக்கா? இதே இன்னைக்கு திருமாவளவன் பேசுறாரு, விழுப்புரத்துல என்ன பேசுறாரு திருமாவளவன்? ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்ச உடனே அவர் பின்னால போறாங்க, இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல, இது வந்து மிகவும் முரண்பாட விஷயம் பேசுற இதே திருமாவளவன் 2016 சட்டமன்ற தேர்தலில் ஒரு நடிகர் விஜயகாந்த கூட்டிட்டு வந்து இவரு வைகோவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் நடிகர் விஜயகாந்த கூட்டு வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தினாங்கல்ல. அதையெல்லாம் ஏன் திமுக பேசுறது இல்ல? அன்னைக்கு விஜயகாந்த் வந்து இத திருமாவளவனுக்கு நடிகரா தெரியலையா? ஒண்ணு, அதாவது திமுக கூட கூட்டணி வச்சோம். எந்த கட்சியோட கூட்டணி வச்சாலும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் இல்லாம கூட்டணி வைக்கிறதே கிடையாது. ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சோம். ஏன் வச்சோம்? ஜெயலலிதா மீது அவ்வளவு வழக்குகள், அதுல பல வழக்குகள் வந்து திமுக வேண்டுமென்றே திட்டமிட்டு திணித்த வழக்குகள். அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. திமுக வந்து ஜெயலலிதா மேல வழக்கு போடுகின்ற அளவிற்கு திமுக அப்படியே சத்தியசீலன் புத்தரனா? ஊழலை இந்தியாவுக்கே கற்றுக் கொடுத்த கலைஞர் தானே சார். சார், கோவை வேர்ஹவுசிங் கார்பரேஷன் உணவு தானிய சேமிப்பு கிடங்கு 1989 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள சர்க்கரையை கொண்டு போயிட்டாங்க. சர்க்கரை காண அப்படின்னா இல்ல, இது சர்க்காரிய கமிஷனுக்கு பின்னால சார், 1980 திமுக ஆட்சிக்கு வந்த பின்னால. இல்ல, குடோன்னாலே எனக்கு அந்த கோணி காணாம போனதும் கோணிய கரையான் தின்னதும் இதுதான் சார் எனக்கு ஞாபகம் வருது. இல்ல, அதாவது 1989 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கோயம்புத்தூர் வேர்ஹவுசிங் கார்பரேஷன்ல 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள சர்க்கரை காணாம போயிடுச்சு. சர்க்கரை எங்கடா அப்படின்னா கடுமையான மழையில சர்க்கரை கரைஞ்சு போச்சு. சரி, போனா போட்டு சர்க்கரை தான் கரைஞ்சு போச்சு, சாக்கு எங்கடா அப்படின்னா அது கரையா நின்னுச்சு. இவ்வளவு பெரிய ஊழல் பேர்வழிகள் ஜெயலலிதா மட்டும் ஊழல் சொன்னதை வந்து எப்படி நீங்க வந்து ஏத்துக்குவீங்க? அது வரலாற்றுல சொல்லுவாங்களே, சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும். அது அரசியலுக்கும் பொருந்தும். அதனால இவங்க 2 பேரும் குற்றவாளிகளா இருந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி மீது குற்றம் சாட்ட முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் என்னமோ தமிழ்நாட்டில அல்லது இந்தியாவில் கூட்டணி வச்சிடல. உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பாத கூட்டணி அமைச்ச யாரு தெரியுங்களா? கலைஞர் கருணாநிதியும் இந்திரா காந்தியும் தான். 76 அலகாபாத் நீதிமன்றத்துல இந்திரா காந்தி அமேதி பாராளுமன்ற தொகுதியில வெற்றி பெற்றது செல்லாது, தீர்ப்பு வருது. இந்திரா காந்தியுடைய அரசியல் வாழ்வுக்கு, அவருடைய வம்சத்திற்கு, அவங்களுடைய அரசியல் வசந்தத்திற்கு வந்த நெருக்கடியை, இந்திரா காந்தி நாட்டுக்கு வந்த நெருக்கடியை எமர்ஜென்சியா டிக்ளேர் பண்ணலாங்கல்ல. அப்ப இதே கலைஞர் கருணாநிதி இவர்கள் கட்சியில் இருந்த ஒரு பேச்சாளர் நன்னிலம் நடராஜன் கோவை மாநாட்டில் என்ன பேசுனாங்க? திமுக ஆட்சியே கலைச்சிருவாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. அன்னைக்கு நன்னிலம் நடராஜன் என்ன சொன்னாரு? இங்க ஆட்சியை கலைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் கலைக்க முடியாது, ஏற்கனவே அந்த அம்மா இந்திரா காந்தி பல முறை வந்து கலைச்சி அவதிப்பட்டு இருக்குன்னு இரட்டை அர்த்தத்துல ஆபாசமா நன்னிலம் நடராஜன் கோவையில பேசலையா? அதற்கு பின்னால இந்திரா காந்தி நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தி அதுக்கு பின்னால இந்திரா காந்தி திமுகவை சார்ந்தவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைத்து விட்டு திருவனந்தபுரம் விமான நிலையத்துல போய் நின்றுட்டு ஐ வில் கிரஷ் டிஎம்கே வித் ஆல் த போர்சஸ் அண்டர் மை கமாண்ட் கொக்கரிக்கலையா? என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட ரத கஜ துரக பதாகைகளை வைத்து திமுகவை நசுக்குவேன் இந்திரா காந்தி கொக்கரிச்சார். அன்னைக்கு இந்திரா காந்தி அமைச்சரை உள்துறை அமைச்சராக இருந்த ஓம் மேத்தான்னு ஒருத்தன் சென்னையில வந்து இறங்கி விமான நிலையத்துல கேட்டான், கருணாநிதி என்று ஒருவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரான்னு கேட்டான்.
இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் விசாவில சிறைக்கு சென்ற தியாகின்னு திமுக பேசிட்டு இருக்காங்க. சேலத்துல இருந்த வீரபாண்டியாரை எப்ப கைது பண்ணாங்க, எங்க கொண்டு போய் அடைச்சாங்க யாருக்கு தெரியாது. வீரபாண்டியாருடைய தாயார் தலையில கல்லுப்பானையை சுமக்க வச்சு பூலாவரி தெருவிலே நடக்க வைத்து அவர் கல்லை விற்றார் என்று பொய்யான வழக்கில் கைது செய்யப்பட்டார். திமுகவுடைய மெட்ராஸ் மேயரா இருந்த சிட்டி பாபுவை சிறையில் அடிச்சே கொண்டாங்க. இவ்வளவு கொடுமைக்கு பிறகும் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருகன் 1980 நாடாளுமன்ற தேர்தலில் கருணாநிதி இந்திரா காந்தி கூட்டணி வச்சாங்க பாருங்க. இதை விட ஒரு மோசமான கேவலமான சந்தர்ப்பாத கூட்டணியை இந்தியாவில் யாருமே அமைக்க முடியாது. ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சி அமைத்த கூட்டணி பற்றி குறை சொல்வதற்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் காங்கிரஸ், திமுக, இந்த கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், வைகோ இவங்களுக்கெல்லாம் யாருக்கு எந்த தகுதியும் கிடையாது. நீங்க கூட்டணி சந்திரபாத கூட்டணி எல்லாம் சொல்லும் போது இன்னைக்கு இன்னொரு செய்தி அடிபட்டது என்னன்னா, திமுகவுடைய கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அமைச்சர் வேலுவனுடைய தரப்புல இருந்து பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒண்ணு ஒரு இணையதளத்துல நான் படிச்சேன். அது என்ன சார் உண்மையா? அந்த மாதிரி அதிமுக கூட்டணி தானே இருக்குது நம்ம நம்பிட்டு இருக்கோம். இப்ப பார்த்தா ஏன்னா அவங்க அறிக்கைலாம் அப்படிதான் இருக்கு. மாநில அரசினுடைய செயல்பாடுகளை வரவேற்கிறாங்க, பட்ஜெட்டை வரவேற்கிறாங்க, பாராட்டுறாங்க திடீர்னு. இதெல்லாம் ஒருவேளை அவங்களுக்கான அந்த எம்பி தரலன்ற மாதிரி எடப்பாடி சொன்னாரு, அதனுடைய விளைவா? அல்லது இவங்க இந்த கூட்டணி விட்டு வெளியே போறாங்களா? அல்லது அவங்க எல்லாம் ஒரே வேலு, தமிழக முதல்வர், அதுக்கப்புறம் இந்தம்மா பிரேமலதா, இவங்க எல்லாம் ஒரே மனவாடுன்றதுனால அந்த வகையில ஒண்ணு சேர்றாங்களா? எதை ஒட்டி சார் அவங்க இந்த மாற்றம்? இல்ல, அரசியல் சந்தர்ப்பத்தின் அடிப்படையில் ஒண்ணு சேர்றாங்க, அவ்வளவுதான். அது கடந்த 4 ஆண்டுகளாக நடந்த திமுக ஆட்சி மோசமான ஆட்சின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு திடீர்னு ஒரே ஒரு பட்ஜெட்ல திமுக மனித புனிதர்கள் ஆயிட்டாங்களா? இயேசுநாதர் சிலுவையில் அரைஞ்ச மாதிரி இவங்களை திமுகவில் சிலுவையில் அரைஞ்சு இவங்க பாவத்தை எல்லாம் போக்கிட்டாங்களா? என்ன பட்ஜெட்ல உங்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்துட்டாங்கன்னு கேட்கிறேன் நான். என்ன கொடுத்துட்டீங்க பட்ஜெட்ல? அது நீங்க மொழி கொள்கையில என்ன உங்களுடைய கொள்கை? தேமுதிகவுடைய கொள்கை என்ன? தமிழ் மொழியை பாதுகாக்கணும், அதே நேரத்தில் மற்ற மொழியை பாதுகாக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கணும் தமிழ் மொழியை பாதுகாக்கிறது வேலையா, மற்ற மொழியை பாதுகாக்கிறது வேலையா? நான் கேட்கிறேன். இல்ல சார், நீங்க பட்ஜெட்ன்றதுனால இந்த விஷயம் சொல்றேன். ஏன்னா 99% வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றிட்டேன்னு சொல்றாரு முதல்வர். அதான் எத்தனை வாக்குறுதி அவங்க நிறைவேற்றி இருக்கிறாங்க? கல்வி கடன் தள்ளுபடி பண்ணிட்டாங்களா? ஒரே இல்ல சார், ஒரு வாக்குறுதி மட்டும்தான் அவங்க பண்ண முடியல. என்ன வாக்குறுதினா, இந்த மருத்துவ தேர்வு நீட்டு மட்டும்தான் அவங்களை நிறைவேற்ற முடியல. ஏன்னா அது மத்திய அரசு எங்களுக்கு வாய்ப்பு தரல. மற்றபடி 99% வாக்குறுதியை நாங்க நிறைவேற்றணும்னு சொல்றாங்க அவங்க. சரி, நீட் தேர்வு மத்திய அரசு தானே அறிவிச்சாங்க, நீங்க எப்படி போய் ரத்து பண்ணுவீங்க? அந்த வாக்குறுதி கொடுத்ததே பொய் தானே? அதே அரசியல் பித்தலாட்டம் தானே? அதே அரசியல் பச்சவந்தித்தனம் தானே? சரி, கல்வி கடனை தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்களே, எத்தனை பேர் கல்வி தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க? தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் 47 கோடியோ 49 கோடியோ தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க. மற்றவங்களாம் அப்படியே மிட்டா மிராசுகள், குட்டி குபேரர்கள், கோடீஸ்வரர்களா இருக்கிறாங்களா? தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களோட மோசமாக வாழ்கின்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலும் இருக்காங்களா இல்லையா? நான் கேட்கறது, தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு ரத்து பண்ணி வரவேற்கிறோம். அதை போலவே மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கின்ற கல்வி கடன் வாங்கிவிட்டு கட்ட முடியாமல் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கின்ற வங்கிகளால் மிரட்டப்படுகின்ற அந்த மாணவருடைய கடனை ஏன் நீங்க தள்ளுபடி பண்ணல? விவசாய கடன்களை முழுசா தள்ளுபடி பண்ற நீங்கல்ல, இது வரைக்கும் எவ்வளவு கடன் தள்ளுபடி பண்ணிருக்கீங்க? நீங்க எத்தனை முறை மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறீங்க? 51 விழுக்காடு மின்சார கட்டணத்தை உயர்த்தி இன்னைக்கு வரைக்கும் உங்களால மின்சார வாரியம் நஷ்டத்தில் இயங்குறதை தடுக்க முடியலையே. நீங்க என்ன சாதிச்சீங்க? சரி, வாக்குறுதி என்ன கொடுத்தீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு. 4 வருஷம் கொண்டு வந்துட்டீங்களா பூரண மதுவிலக்க? 4 வருஷத்துல நீங்க 1 லட்சம் கோடி முறைகேடு பண்ணிருக்கீங்க டாஸ்மாக் நிறுவனத்துலன்னு அமலாக்கத்துறை இன்னைக்கு குற்றம் சாட்டுறான். இவங்க பட்ஜெட்ல கொண்டு கொடுத்ததெல்லாம் நிறைவேற்றிட்டாங்க, 99% வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்க. பொய் பேசுறதுக்கு இந்த பிரேமலதாவுக்கு ஒரு அளவு வேண்டாமா? என்ன இப்படியா அண்ட புழுக ஆகாச புழுக ஓடுறது?
இதுவா அரசியல்? நீங்க திமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நீங்க 1000 காரணத்தை சொல்லுங்க. எங்களுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு அண்ணா திமுக கொடுக்கல, திமுக எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, அதனால நாங்க போறோம். அல்லது வேலு நாங்களும் சொந்தக்காரரு, நாங்கெல்லாம் ஒரே மொழி பேசக்கூடியவங்க, நாங்கெல்லாம் சுற்றத்தார், நாங்கெல்லாம் நெருங்கிய உறவினர்கள், நாங்கெல்லாம் சொந்த, அதனால வேலுவை நம்பி நாங்க திமுக கூட்டணிக்கு போறோம் அப்படின்னு கூட சொல்லுங்க. அதுல கூட ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா திமுக அரசு 99% கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றணும்னு சொன்னாங்க பாத்தீங்களா? இதுதான் இந்த 2025ஆம் ஆண்டுடைய மிகப்பெரிய பொய். அது ராஜ்யசபா சீட்டு நாங்க கொடுக்குறோன்னு சொல்லல, நான் கொடுக்குறேன்னு சொன்னமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு. இவங்க கொடுக்குறேன்னு சொன்னங்கிறீங்க, தேர்தலில் ஒப்பந்தம் போட்டங்கிறீங்க. அந்த ஒப்பந்தம் எங்க? ஒப்பந்தத்தை காட்ட வேண்டியதானே? காட்டல இல்ல. ரெண்டாவது, நீங்க ராஜ்யசபா சீட் கேட்குறீங்க. ராஜ்யசபா சீட் கேட்குறீங்கன்னா நீங்க அடுத்து உங்களுடைய நடவடிக்கை என்ன? முதல்ல எடப்பாடி பழனிசாமி நிலைமையை அங்க தத்தளிச்சிட்டு இருக்கு. அவரே அல்லாடிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே செங்கோட்டையனுக்கு எடப்பாடிக்குமே பிரச்சனை ஏடான்னு கேட்டா, செங்கோட்டையனுடைய பையனுக்கு ராஜ்யசபா சீட்டை எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதான் பிரச்சனை காரணமேன்னு ஒரு செய்தி இன்னைக்கு வெளியே வரும். அவங்களுக்குள்ளேயே 1008 பிரச்சனை, 1008 மோதல். சரி, நீங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் ராஜ்யசபா சீட் வேணும்னு கேக்குறீங்கல்ல, இன்னும் தேவையான அந்த ஒரு 4 நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவை நீங்க எந்த கட்சி இருந்து வாங்குவீங்க? ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவங்க கட்சிக்கு ஒரு எம்பி கொடுத்து ஒரு எம்பி ஆக்கிடுறாரு, அவங்க கட்சியில் யாரோ ஒருத்தரை, மீதி ஓட்டை உங்களுக்கு போட்டுறோம். மீதி ஓட்டை இன்னும் தேவையான இன்னும் 4 ஓட்டுக்களை, 4 ஓட்டா 2 ஓட்டுங்களா சார்? 2 ஓட்டு. இன்னும் 2 ஓட்டுகளை நீங்க வேற யார்ட்டையும், இன்னும் 2 ஓட்டுகளை நீங்க வேற யார்ட்டையா வாங்கி ஜெயிச்சிங்கன்னு சொல்லிட்டா, அன்னைக்கு பிரேமலதா இன்னும் 2 சட்டமன்ற உறுப்பினர் ஓட்டை யாருக்கிட்ட போய் வாங்கி வாங்கினீங்க? உங்களுக்கு பிஜேபி போடுமா? பாமக போடுமா? எந்த அடிப்படையில் இன்னைக்கு நீங்க வந்து கேட்குறீங்க? அல்லது உங்களுக்கு தேவையான அனைத்து ஓட்டு இன்னைக்கு அதிமுக இருக்குதா? சட்டமன்ற உறுப்பினர் ஓட்டு இருக்குதா மாநிலங்களவைக்கு? அதுவும் இல்லை. அது விஜயகாந்த் ஏதோ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு, ஏதோ பண்ணினாரு, அதிமுக கூட்டணி வச்சாரு, எதிர்கட்சி தலைவரானாரு. அதுக்கு பின்னால கலைஞர் கருணாநிதி ஒரே வெட்டினாரு, தேமுதிகங்கிற கட்சியை முழுசா சிதைச்சிட்டு போயிட்டாரு. உண்மையிலேயே விஜயகாந்தோடைய மனைவி பிரேமலதா திமுக கூட போய் கூட்டணி வச்சா விஜயகாந்தோடைய ஆவி கூட வந்து பிரேமலதா மன்னிக்காது. சரிங்க சார், அப்ப அந்த கூட்டணி இருக்கட்டும். இப்ப திரும்பவும் நான் அதிமுக கேட்கிறேன். நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க எடப்பாடி பழனிசாமி வந்து அவரே வந்து இன்னும் அதிமுக முழுசா கைப்பற்றல, அவரே பலம் வாய்ந்த தலைவரா இல்ல அப்படின்ற ஒரு செய்தியை சொல்றீங்க. இப்போ நான் வைக்கிற கேள்வி என்னன்னா, அவர் பலம் வாய்ந்த தலைவரா இருக்கிறதுனால தானே சார் அந்த கட்சியினுடைய மொத்த கட்டுப்பாடு தன் கைக்குள்ள வச்சிருக்காரு. அங்கொன்னு இங்கொன்னுமா ஏதாவது ஒருத்தர் தலைவர் வந்து இந்த மாதிரி முன்ன பின்ன இந்த கருத்தெல்லாம் தெரிவிப்பாங்க. ஆனா அவங்களெல்லாம் கூட ஒருங்கிணைச்சு இன்னைக்கு அவரே ஒரு பேட்டியில சொல்றாரு, எங்களெல்லாம் ஒண்ணும் பிரிக்க முடியாது, நான் என்னைக்கு பொறுப்புல இருந்து தனி பொறுப்புக்கு வந்துக்கணும், அன்னில இருந்து இது மாதிரிலாம் வதந்தி கலப்பி விட நீங்க ட்ரை பண்றீங்க, ஆனா அது நடக்காது, நாங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்கோம் அப்படின்றாரு. இல்ல எனக்கு தெரிஞ்சு என்னமோ அவர் சொல்றது உண்மையாதானே சார் தோணுது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அனுபவம் ஜெயலலிதாவுக்கும் ஏற்பட்டிருக்குன்றதானே கடந்த கால வரலாறு. அந்த மாதிரியான ஒரு வரலாறு இன்னைக்கு திரும்ப ஏற்படும் போது இதெல்லாம் நடக்குது சாதாரணமான விஷயம் தானே. ஏன்னா தேர்தல் நெருங்க அதிமுகவை பலவீனப்படுத்துறது தானே மற்ற கட்சிகள் எதிர்பார்க்குது, பிஜேபி உட்பட. இல்ல நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, அது ஜெயலலிதாவுக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டுச்சு, அன்னைக்கு ஜெயலலிதா எப்படி தக்க வச்சுக்கிட்டாங்க? ஜெயலலிதா அன்னைக்கு கூட்டணி கட்சிகளோட இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தான் ஜெயலலிதா தக்க வச்சுக்கிட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சிகள்கிட்ட ஒரு இணக்கமான நிலைமை இருக்கா? எடப்பாடி பழனிசாமி நம்புவதற்கு இன்னைக்கு எந்த கட்சி தயாரா இருக்கு? விஜய் யார கூட்டணியில வச்சுக்கிறாருன்னே தெரியல சார். அப்புறம் நீங்க என்ன, உங்களுக்கு வந்து பிஜேபி கூட கூட்டணி இல்ல, இனிமே நாங்க எப்பவும் பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டீங்க. பிஜேபி தமிழ்நாட்டில் வருவா இல்ல அது ஒரு விஷயம், அது வேற விட்டுருங்க. பிஜேபி ஒன்றும் மிகப்பெரிய அளவுலாம் தமிழ்நாட்டில் ஒன்றும் வலுவா கிடையாது. ஒரு 2 அல்லது 3% ஓட்டு வாங்கலாம், அவ்வளவுதான். மீறி போனா 4% ஓட்டு வாங்கலாம்.
அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிகார பலம் இருக்கு. மத்திய அரசு ஆட்சி அந்த அதிகார பலம் இருக்கு. அதை வைத்து அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல செலவு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அதை வச்சு அவங்க வந்து இன்னைக்கு பெருசா தமிழ்நாட்டுல வளர்ந்துட்ட மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. அது வேறு. வேற தமிழ்நாட்டுல இருக்கிற மிக முக்கிய கட்சிகளான பாட்டாளி மக்கள் கட்சியோடவோ அல்லது இப்ப ஆரம்பிச்சிருக்கிற விஜய் கட்சி கூடவோ நீங்க என்ன ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறீங்க? நீங்க அடுத்து கூட்டணிக்கு அவங்களை கொண்டு வரதுக்கு உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்கு? பாட்டாளி மக்கள் கட்சி 24 நாடாளுமன்ற தேர்தல்ல பாட்டாளி மக்கள் கட்சியை கூட எடப்பாடி பழனிசாமினால கூட்டணி கொண்டு வர முடியல. என்ன சொல்றாங்க? பாட்டாளி மக்கள் கட்சியை கூட கூட்டணி வச்சிருந்தா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 10 நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்பாங்க. நாங்க வந்து சீட்டு கம்மியா கொடுத்திருந்தா கூட அந்த தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி சொல்றீங்கல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வைக்காதனால நீங்க எந்த அளவுக்கு பலகீனமா போனீங்க அதை சொல்லுங்களா பார்க்கலாம். அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி கூட கூட்டணி வச்சிருந்தா நீங்க எத்தனை நாடாளுமன்ற தொகுதியில வென்றிருப்பீங்க? இதுல மிகப்பெரிய தோல்வி அதிமுக தான், பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது. நாங்க இப்பவே தெருவில் தான் நிக்கிறோம். தெருவில் நின்று போராடுறதுக்கு தான் தயாரா இருக்கோம். ஆனா நீங்க கோட்டையில இருந்தவங்க, உங்களால திரும்பவும் கோட்டைக்கு போக முடியல. உங்க கூட இருக்கவங்கலாம் உங்க கோட்டையில ஓட்டை போட்டு ஓடி போயிடுவான். ஏற்கனவே உங்ககிட்ட மந்திரியா இருக்கவங்க தான் முக்காவாசி பேர் திமுகவில் மந்திரியா இருக்கான். ஆனா பாமக இன்னும் ஒரு தோல்வியை சந்தித்தாலும் வலிமையா நிற்கக்கூடிய ஒரு கட்சி. இன்னொரு தோல்வியை 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சந்திக்குமானால் எடப்பாடி பழனிசாமியின் எதிர்காலம் என்ன? அதை பற்றி கவலைப்பட வேண்டியது எடப்பாடி பழனிசாமி தான், கூட்டணி கட்சிகள் இல்ல. பிஜேபி கவலைப்பட வேண்டியதில்லை, பாமக கவலைப்பட வேண்டியதில்லை, தமிழக வெற்றி கழகம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆக இப்பொழுதே வந்து மற்ற கூட்டணி கட்சிகளோட வலிமை இருக்குன்னு தெரிஞ்சா எடப்பாடி பழனிசாமி வலிமையா வரலாம். எடப்பாடி பழனிசாமி எந்த கட்சியும் கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி சேருவதற்கு எந்த கட்சியும் தயாரா இல்லைன்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி இன்னும் பலகீனமான தலைவராக ஆக முடியுமே தவிர பலமான தலைவரா வர முடியாது. அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியாது. சார் அவரே சொல்றாரு இன்னும் எங்களுக்கு 6 மாசம் டைம் இருக்கு, இப்ப நான் அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்றாரு. 6 மாசம் மட்டும் நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க? 6 மாசத்துக்குள்ள உங்க கட்சியை வந்து எல்லாம் ஆளாளுக்கு பிச்சுக்கிட்டு போயிடுவாங்களான் இருக்குது. அங்க எல்லாம் ஒவ்வொரு பக்கம் இருந்து உங்களுக்கு இப்ப உடஞ்சிட்டு போயிட்டே இருக்க. இன்னொரு பக்கம் நீங்க வந்து தென் மாவட்டத்திலையும் எடப்பாடி பழனிசாமினால ஓட்டு வாங்க முடியாது. வட தமிழகத்தில் நீங்க எந்த அடிப்படையில் ஓட்டு வாங்குவீங்க? வட தமிழகத்துல 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 75% ஓட்டுகளை போட்டது வன்னியர் சமூகம். வன்னியர் சமூகத்தின் 75% ஓட்டுகளை வாங்கினதுனாலதான் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர். ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி இல்ல, கூட்டணி வைக்கல, வருவது வரட்டும் பார்க்கலான்னு அன்புமணி ராமதாஸ் அவர்களோ டாக்டர் ஐயா அவர்களோ ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கங்க. 2016ஆம் ஆண்டை போல ஒரு அதிரடியான முடிவை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா எடுத்துட்டாருன்னா இந்த 75% வன்னியர்களிடம் வாங்கிய ஓட்டை 15% வன்னியர்கள் ஓட்டு எடப்பாடி பழனிசாமி குறையும். மீதி 60% வன்னியர்கள் ஓட்டை வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்கு? உங்களை நம்ப மாட்டாங்க. பாமக கூட்டணி இல்லை அப்படின்னா உங்களை நம்ப மாட்டாங்க. ஏன்னா 75% ஓட்டை வாங்கியதற்கு பிறகும் கூட எடப்பாடி பழனிசாமி வன்னியருடைய இடஒதுக்கீட்டை பற்றி இன்று வரை வாய் திறக்காம இருக்கார். அந்த விஷயத்துல வன்னியர் சமூகம் கடும் கோபத்துல தான் இருக்கு எடப்பாடி பழனிசாமினால. நாங்க வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோன்னு போய் நீங்க சொல்லி ஏமாற்ற முடியாது. ஏன்னா அந்த இடஒதுக்கீடு அமுல்ல இல்லை. நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி பலகீனமா தான் இருக்கார். அவர் தன்னை பலமாக்கி கொள்வதும் தன்னை பலமான தலைவராக உருவாக்கி கொள்வதும் அவர் அமைக்க போகின்ற கூட்டணியை பொறுத்து தான் இருக்கிறது. அவர் கூட்டணி அமைக்கணும்னா முதல் அவருடைய கட்சியில் இருக்கிற உட்கட்சி பூசலை சரி பண்ணணும். அதாவது வட தமிழகத்தில் இருக்கின்ற அதிமுகவுடைய முக்கிய தலைவர்கள்லாம் ஒரே அணியில நிக்கிறாங்க அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அவர் கூட கூட்டணி வைப்பதற்கு கூட மற்ற கட்சிகள் தயாராக இருக்கும். இதே குழப்பம் அதிமுகவில் நீடிச்சா இன்னைக்கு KS செங்கோட்டையன் பிரச்சனை, நாளைக்கு KP முனுசாமி, அதுக்கு அடுத்த நாள் CV சண்முகம், அப்புறம் ஒவ்வொருத்தரா பிரச்சனை. ஏற்கனவே தென் தமிழகத்துல ஒண்ணும் இல்லை,
வட தமிழகத்திலையும் அதிமுக தொடர்ந்து பிரச்சனைனா எந்த கட்சியும் ஒரு கூட்டணி வைக்க மாட்டார்கள். மண்குதிரையை நம்பி பயணம் செய்யும் எடப்பாடியை நம்ப இவர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள். ஆகவே தன்னை திருத்திக் கொண்டு தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய கடமை எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கு. அது இல்லை அப்படின்னா 2026 எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வாழ்வு அஸ்தமனமாகும். நன்றி சார். வருகின்ற தேர்தலில் பாமகவுடன் அதிமுக சேருமா அல்லது அதிமுக பலம் வாய்ந்த கூட்டணி அமைக்குமா? அதிமுகவுடைய தலைவர் பலம் வாய்ந்தவராக இருப்பாரா? அதிமுக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளுமா என்ற கேள்வியோடு இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோம். உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு நன்றி சார். வணக்கம். நன்றி.